நம்ம சென்னையில தாஜ்மஹால் இருக்குன்னா நம்புவீங்களா? என்னாலயே நம்ப முடியல. நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சென்னையில வந்து தாஜ்மஹால் இருக்கு. அங்க தான் வந்து இன்னைக்கு நான் வந்து போயிருக்கேன். நம்ம ரூம்லேருந்து வியூ பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த ரெசார்ட் என்ன ரெசார்ட்டு? இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மகாபலிபுரமில் இருக்கக்கூடிய கல்டன் சமுத்ரா ரெசார்ட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்போ வந்து போயிருக்கோம். இந்த vlog தான் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய vlog வீடியோஸ் இருக்குது, ட்ராவல் vlog இருக்குது, ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 2 வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரூம் டூர் வீடியோவாக வந்து இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எங்களோட செக்இன் டைம் பார்த்தோன்னா 3 o'clock இருந்தது. நாங்கள் ஒரு 2 hours முன்னாடியே செக்இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் பயங்கரமாக பிளான் எல்லாம் போட்டோம். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இங்கே உட்காண்ட்ருக்கா பார்த்தீங்களா, என் பொண்ணு தான். என் பொண்ணாலே எல்லாமே சொதப்பிடுச்சு. ஆனாலும் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக 3 o'clock போயிட்டு வந்து செக்இன் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ட்ராவல் vlog வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஸ்ரீரங்கம் போன வீடியோஸ் கூட வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ட்ராவல் vlogலாம் பிடிக்காது, எனக்கு ஷாப்பிங் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பர்சன் ஆனீங்க அப்படின்னா நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோ, ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ், சாரீ ஷாப்பிங் வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். போகிற வழியில் வந்துட்டு பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டா. கொஞ்சம் நேரம் தான் விளையாடிட்டு இருந்தா, அப்புறம் வந்து தூங்கிட்டா. லஞ்செல்லாம் வந்து நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி பாப்பாக்காக எடுத்துகிட்டு போயிட்டோம். சென்னையிலே தானே இருக்கோம், நாங்கள் பக்கத்துலேயே தான், ஒரு 60 கிலோமீட்டர் தான் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. ஆனால் போகிற வழியில் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மகாபலிபுரம்க்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 years ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாக போனது 8 years பேக் தான் மகாபலிபுரமில் அந்த கோவிலுக்கெலாம் வந்து போயிருந்தேன். இந்த தடவை அங்கெல்லாம் இல்லை, கல்டன் சமுத்ராவுக்கு தான் வந்து போக போகிறோம். கல்டன் சமுத்ராவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுட்டே இருந்தோம். இப்போது தான் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு லாங் லீவ் கிடச்சிது. சரி, அதை மிஸ் பண்ணிடாமல் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிட்டு வந்து போயிட்டுருக்கோம். கல்டன் சமுத்ரா ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்னால தான். அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னா நம்ம சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரே ரெசார்ட் அது மட்டும்தான். அதனால் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம டே டைமில் பார்த்தாலும் நைட் டைமில் பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. போகிற வழியில் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பசி வந்துடுச்சு. எனக்கு பாப்பாக்கெலாம் நாங்கள் சாப்பாடு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு வீட்டு சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்காக வந்து எடுத்தாச்சு. அப்படியே வந்துட்டு மகாபலிபுரம் ரோட்டில் போகும்போது கல்டன் சமுத்ரா போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் நிறைய டால் ஷாப்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சரி, பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறதுக்கு ஏதாவது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து போயிருக்காங்க. நான் அந்த ரிங்கு தான் வந்து கேட்டிருந்தேன். ஆனால் கரெக்டாக பாப்பா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது முழிச்சோடனே அவள் வந்துட்டு எனக்கு கார் தான் வேணும்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த காரோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 450 தான். ஆன்லைனில் வந்துட்டு 600 சம்திங் வந்து சேல் பண்ணுறாங்க போல். ரோட் சைட் ஷாப்னால கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க. அதுவும் நம்ம கார்லலாம் போனோன்னா ப்ரைஸ் நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வந்து வாங்கினோம். அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் வாங்கியாச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்டன் சமுத்ரா போக போகிறோம். கல்டன் சமுத்ரா எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா மகாபலிபுரமில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போது ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்னால் கல்டன் சமுத்ரா தான். ரொம்ப பெரிய ரெசார்ட்டு. கல்டன் சமுத்ரா ரெசார்ட்டில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷலாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல், நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ரைவேட் பீச்சும் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய ஆட் ஷூட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிலிம் ஷூட்ஸ் இதெல்லாமே அங்கே தான் வந்து எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்துட்டு கல்டன் சமுத்ராவில் வந்து வெட்டிங்லாம் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருக்க லான் வந்து அவ்வளோ பெரிய லான், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ட்ராவல் vlog மாதிரியும் அதுக்கப்புறமா அங்கே வெல்கம் பண்ணது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.
கல்டன் சமுத்ராக்கு ரீச் ஆயாச்சு. நிறைய கோபுரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஒரு ரெசார்ட் வந்துட்டு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும். நம்ம சென்னையிலே வந்து ஒரு பேலஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. தாஜ்மஹால் எப்படி இருக்குமோ அது மாதிரியே வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரூம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி 3 யானை இருக்க மாதிரி பெருசாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஷாண்டிலியரும் வந்து இருந்துச்சு. நம்ம கார் பார்க் பண்ணுற இடமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம காரை இவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம் செக்இன் பண்ணுறதுக்கு. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கிங்கில் விட்டுருவாங்க. நம்ம கேட்கும் போது ரிட்டன் நமக்கு கார் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. வெல்கம் பண்ணுறதுக்கு வெளியில் இது மாதிரி வந்து ராஜஸ்தான் ஸ்டைலில் வந்துட்டு டான்ஸ் ஷோ, அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரம்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே குட்டியாக ஒரு குதிரை இருக்குது பாருங்கள், அந்த குதிரையை வச்சும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் பிளானு கல்லன் சமுத்ரா போகிறதுக்கு. அது இப்போ தான் வந்து கரெக்டாக எங்களுக்கு டைம் அமைஞ்சுது. அதனால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஃபேமிலியாக கிளம்பி போயிட்டோம். அதுவும் மெயினாக மேக்னா குட்டிக்காக தான் வந்து போயிருந்தோம். அவள் வந்து ஸ்விம்மிங் பூலில் விளாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. சரி போகிறோம், ஒரு நல்ல ரெசார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே போயிருக்கோம். மேக்னா வந்து போனோன்னே இது மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கே இருக்க ரிசப்ஷன் லாபியே பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்கம்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ரூம் டூர், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க லானு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து போடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம செக்இன் பண்ணுறது மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வெல்கம் பண்ணுறதுக்கு 3 பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அழகாக நமக்கு திலகம்லாம் வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ராஜஸ்தான் ஸ்டைலில் இருக்கக்கூடிய கேப்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்புறமா வெல்கம் ட்ரிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வாங்கி நம்ம சிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம செக்இன் பண்ண வேண்டியதான். லக்கேஜ்லாம் அவங்களே வந்து ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. ரொம்ப நல்லாவும் வந்து நம்ம கூட வந்து பழகுறாங்க. கல்டன் சமுத்ராவில் ஸ்டே பண்ண மட்டும்தான் போகணுமா அப்படின்னு கிடையாது. இங்கே டின்னருக்கு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் லன்ச் ஆர் டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எது வேணுமோ எடுக்கிறதுக்கு கூட போகலாம். ஆனால் சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரமாக போகணும். நம்ம வந்து மகாபலிபுரம் போய் தான் வந்துட்டு நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ண முடியும். இங்கே இருக்க ரெசார்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து சாப்பிட்ருந்தேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தனித்தனியாக வந்து போடுறேன். நீங்கள் ஒரு நல்ல ஹாலிடே வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் 5 ஸ்டார் ரெசார்ட்டில் தான் வந்து நான் தங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம சென்னை மஹாப்ஸில் இருக்க கல்டன் சமுத்ராவை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் வந்து ஜிம் இருக்குது, அதுவும் இல்லாமல் நமக்கும் ப்ளே ஏரியாலாம் வந்து இருக்குது. ஃபைனலி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஸ்விம்மிங் பூலுக்காக தான் வந்து நான் இந்த ரெசார்ட்டே சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஹெவனில் இருக்க ஃபீலிங் வந்து இருக்கும். ஃபுல்லாக வந்து பேலஸ் ஸ்டைலில் தான் வந்து உங்களுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நம்ம ஒரு பேலஸில் இருக்க மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இந்த மேஜிக்கலான ஒரு ஸ்விம்மிங் பூலுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கதே. அதுவும் இல்லாமல் ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. நான் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பூல் வியூவில் இருக்கக்கூடிய நம்ம ரூமுக்கு தான் வந்து போகிறோம். பூல் வியூவில் தான் வந்துட்டு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி புக் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக புக் பண்ணணும். ஆன்லைன் ஆப்பில் வந்து புக் பண்ணிங்கன்னா பூல் வியூ மட்டும் போட்டுட்டு புக் பண்ணிங்கன்னா ஸ்விம்மிங் பூல் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதில் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ரூமில் ஸ்விம்மிங் பூல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைனா ஆக்சஸ் பண்ண முடியாது. அது மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக புக் பண்ணிக்கோங்க. இந்த லாங் ஸ்விம்மிங் பூல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே ஒரு ஹெவன் ஃபீலிங் கொடுக்குது பாருங்கள். நடுவில் வேறு உங்களுக்கு ரன்னிங் வாட்டர்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ரெயின் வாட்டர் மாதிரி ஊற்றுற மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் நல்லா
என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய செடி கொடி மரம்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு பீச்சும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பீச்லேயும் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியும் வந்து இருக்குது. எல்லாத்துக்குமே டைமிங் வச்சுருக்காங்க. அந்த டைமிங்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. 250 ரூம்ஸ்க்கு மேலே வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு உங்களுக்கு டீலக்ஸ், அதுக்கப்புறம் விஐபி ரூம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு பென்ட் ஹவுஸ் மாதிரி இது மாதிரிலாம் நிறைய அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோன்னா 1,48,000 வரைக்கும் ஒரு ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்தளவுக்கு ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலுக்காகவே தான் நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்து வராங்க. நைட் டைமில் வந்துட்டு இன்னும் அழகாக இருந்துச்சு. அதையும் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ரூம் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து கிடச்சிருக்கு. நான் அது மாதிரி தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். பூல் வியூ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி புக் பண்ணியிருந்தேன். அது மாதிரியே வந்து கிடச்சிருச்சு. ஈஸியாக வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக வந்துட்டு போட்டிருந்தேன். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது உள்ள இன்டீரியர் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து பேலஸில் இருக்க மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. ரூம்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு பேலஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கே வந்து கொடுக்குது. Yeah. It's really nice seeing you. And whatever we have next is like we have some food, some snacks. We have down mini bar is there. Some soft food will be available there. For the first time, it's all about the food package. Only for the second time, we'll get trial. ஈவினிங் டீ இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷோ இருக்குது. ராஜஸ்தான் ஸ்டைலில் வந்துட்டு அந்த டான்ஸ் ஷோ, பப்பட் ஷோ இது மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்நாக்ஸ் அண்ட் சேவரிஸ்லாம் வந்து வச்சுருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் நம்மக்கிட்டே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. மேக்னா குட்டி இப்போ வந்து செட்டில் ஆகிட்டா. உள்ளே வந்து ஒரு ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட் பெருசு வச்சுருந்தாங்க மினி பாரில். அதை வந்து எடுத்து அந்த அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட ரூம் டூர் வந்து தனியாக நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு ரூம் டூர் வந்து தனியாக போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட ரூமில் வந்துட்டு இந்த மாதிரி சிட் அவுட் வந்து இருக்குது. சிட் அவுட்லேருந்து பார்த்தா இந்த தாஜ்மஹால் வந்து தெரியுது. நம்மளோட தான் லாஸ்ட் ரூம். இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு டீ ஏரியா இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இன்னும் 1 ஹவரில். அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு ஸ்விம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து கிளம்பிடணும். நம்மளோட ரூம் வந்துட்டு டீலக்ஸ் ரூம். இதை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் டைம் வந்து இப்போ காஃபி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரூம் டூர் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஷாப்பிங் விளாக், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், விளாக் வீடியோஸ், ட்ராவல் விளாக்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான விளாக் வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்ட் 2 வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.